ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம தளபதி விஜய் அவர்கள் இப்போ ஒரு அதிரடியான ஒரு முடிவை எடுத்திருக்காராமா. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தளபதி விஜய் அவர்கள் இப்போது வெங்கட் பிரபுவோட டைரக்ஷனில் 68வது படமான தி கோட் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போது சென்னையில் விறுவிறுப்பாக நடந்துட்டு வருது. அடுத்த கட்ட படப்பிடிப்பு ஸ்ரீலங்காவில் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தகவல்லாம் வெளிவந்துட்டு இருக்கு. இந்த நிலையில் இந்த படத்தோட ஷூட்டிங் மார்ச் ஏப்ரலில் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா தகவல் வெளிவந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர போகிறதா அறிவிப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. தளபதி விஜய் அவர்கள் மக்கள் இயக்கத்தின் மூலிமா நிறைய உதவிகளை செஞ்சுட்டு வராரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இது ஒரு பக்கம் அரசியலுக்கான அடித்தளமாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக தூத்துக்குடியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்த போது நம்ம தளபதி விஜய் அவர்களை மக்கள் எப்படி கொண்டாடினாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இது போல தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தால் மக்களுக்கு நிறைய உதவிகளை செய்வார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஸோ அரசியலுக்கான அறிவிப்பு மார்ச் அல்லது ஏப்ரலுக்கு அப்புறம் கண்டிப்பாக தளபதி விஜய் அவர்கள் அறிவிப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுக்கான அறிவிப்பு எப்போ வெளியாகும் அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற தளபதி பற்றின அப்டேட்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு அப்டேட்டோட பார்க்கலாம்.